டேய் கத்தாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினோத் மீடியா. இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பார்க் போகிறோம். ஆக்சுவலாக வந்து வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஸோ பை த பைபாஸ் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் வித் 3 சேம் கலர்ஸ் பர்சன். அவ்வளோதான் இருக்குது விளையாட சொல்ல முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்னேக் பார்க் வந்தாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பாம்போட எலும்பு, அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபுல் சைஸ் பாம்போட எலும்பு வந்து வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். பிளாக் பாம்பா? இந்த இடத்துல என்னென்ன பாம்பெல்லாம் இருக்குது, அது வந்து பச்சோந்தியில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பச்சோந்திலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம போய் பார்க்கலாம். இது உள்ள எங்கே பாம்பே இல்லை. எங்கேயோ பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் எங்கே இருக்குதுன்னு தெரில. உங்களுக்கு எதாவது தெரியுதான் பாருங்கள், பட் எனக்கு நிச்சயமாக தெரியல. அந்த கார்னரில் இருக்குது. எந்த காரணப்பா? இல்லைங்க, வீடியோவில் சரியாக தெரியல. இந்த கார்னர் இங்கே இருக்குது. Sini una medicina con Julia Pula. Ile kusali ya chakula au mapanya. Boom stand. Mozambique spitting cobra. All spitting cobra, they have certain செமையாடுற மேலே இங்கே பாருங்க, கொடூரமான விஷம் உள்ளது ரெட்டல் ஸ்னேக்கு. நல்லா ஜம்முன்னு தூங்குறாரு. இல்லை கரடிக்கிறாங்க, தொட்டு பார்த்தே பயமாகறே. ஐயோ கரடிக்குது பாருங்க. யாரு? தைலாங்குட்டியா? எங்கே இது? அதோட இதாக தான் இருக்கு. இங்கே பாருங்க, இதில் பாம்பை கண்டுபிடித்தாலே பெரிய விஷயம். அண்ணா கிளாஸ் உள்ள சரியா தெரிய மாட்டேங்குண்ணா, உத்து பார்த்தா தான் தெரியுது. எல்லாத்துலேயுமே இருக்கு. ஏய், இது விஷமானா? இது எல்லாமே விஷயம் தான். ஆல் பாய்சன்ஸ். அதை வர மச்சான். அங்கே பாருங்க, தோவத்து இருக்கா பாருங்க உள்ள. பேர் பாருங்க, ரூஃபோஸ் பேக்டு ஸ்னேக். என்னன்னு தெரியல நம்மளுக்கு. எப்படா சாப்பாடு கொடுக்கணும்? தலைவன் பற்றி நான் உடும்பு சாப்பாடு எப்படா கொடுக்கணும்? தலைவா தலைவா. தூக்கிட்டு கொடுப்பாங்களா? ஆமாம் 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 ஆமாம், அது உடும்பு, அது உடும்பு. ஆக மொத்தம் எந்த உடும்பு? எங்க பாம்பு தேடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாகுதுங்க. இருக்குதா இல்லையா? இந்த இருக்குண்ணே தலைவரங்க எங்க பாக்குது? ஆஹா, கலர் நானே எப்படி இருக்குது? ஆ இங்க பாரு கட்டுரியால பா, அது கண்ணை பாருங்க, செம்மையா இருக்குது. கண்டே பிடிக்க முடியல. உங்களுக்கு தெரியுதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேங்க அப்பா. ஏய், இது என்ன பாம்பு? அது நல்ல பாம்பு. நல்ல பாம்பு தான் நினைக்கிறேன். நல்ல பாம்புனா கருப்பு இது. நாகராஜ் நாகராஜ் அது தம்பி, நாகராஜ். ஏம்மா அடி ஏங்க, நம்புறோம்னா இந்த மாதிரி பாம்பு பார்த்துக்கலங்க. ஆப்பிரிக்கால கொடூரமான பாம்பெல்லாம் வச்சிடானுங்க. இங்க பாருங்க எப்பா, உள்ள நடுங்குதுங்க பார்த்தோன்னே. ஓ, எங்கடி வரீங்க? வாங்க வாங்க வாங்க. இதுண்டா 9 அடி இருந்தா இது. அது சார பாம்பு அப்படிதான் இருக்கும். பட் இது சார பாம்பே தெரியலடா. டேய், பிளாக் பாம்பாடா இது.
ஆண்டா வேர்ல்டுலே பாய்சனான ஸ்னேக் தாங்க Black Mambo. பிளாக் மேம்போ. கடிச்ச உடனே ஆள் வந்து டை, அதுக்கப்புறம் அடிக்க முடியாது டை. இப்படி எழுந்துறான் பாருங்க. என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளாக் மேம்போ வந்து இவ்வளோ கிட்ட நான் பார்க்குறேன். சான்ஸே இல்லை. உடம்புலாம் அப்படியே கூசுதுங்க. வேர்ல்டுலே ரொம்ப ரொம்ப பாய்சனான ஸ்னேக்கு பிளாக் மேம்போ. பார்த்துங்க இவ்வளோ கிட்ட இருக்குது, ஆனால் நடுவில் ஒரு கிளாஸ் இருக்குது. அப்படி இருந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப பயமாக தான் இருக்குது. எவ்வளோ பெருசு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கிட்ட வரும். இது எழுந்து நிற்கிறதே ஒரு 4 அடி கிட்ட நிற்குது. எழுந்து கட்டுப்பாடு. இது கடிச்சானா இதுக்கு வந்து மருந்தே கிடையாது. கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சேன் துளசி. சாரப்பாம்பு கண்டுபிடிக்காது. ஃபோட்டோ எடுப்போம். இவனை பாருங்க, பச்சை பாம்பு. நம்ம ஊர் பையன் தான் அவன். ஸோ எனக்கு இவனை பார்த்து கூட அந்த பயம் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டிஸ்கவரியில் அந்த பிளாக் மாம்பை பார்த்துருக்கேன். அதை பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. சான்சஸ் மூமெண்ட்டு. இதுதான் வந்து ஃபாரஸ்ட் கோபுரா. நம்ம கிங் கோபுரா மாதிரி இது ஒரு ஃபாரஸ்ட் கோபுரா. அதோட ஸ்கின்னு மட்டும் பாருங்க, எவ்வளோ ஒரு தடிமனான ஸ்கின்னாக இருக்குது. கண்டிப்பாக இதுவும் ஒரு பெரிய பாய்சனாக தான் இருக்கும். இதுதான் எகிப்தியன் கோபுரா. இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், எகிப்தியன் கோபுரா. நம்ம ஊர் நல்ல பாம்பு மாதிரி இருக்கும், ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. செம்மையாக பண்ணுதுங்க. வீடியோக்கு முன்னாடி ஒரு கொத்திச்சு கண்ணாடியில். மூச்சு விடுது, ஆனால் பட் இதில் சவுண்டு கேட்காது. ஆனால் உங்களுக்கு காசை கையை கிட்ட வைக்கிறேன், அது கடிக்கிறத தான் பார்ப்போம். என்னதான் பிடிச்சிக்குது போல. அது உடம்பு பாருங்க, அப்படியே சுருங்கி விரியுது. அது வந்து இப்போ மூச்சு விடுது பாருங்க. அது நல்லா மூச்சு இழுத்து விடுது. எப்பா அடி போட வருது, நெத்தியில போட வராரு. ஸ்கிப்போட அமைப்பை பாரு, கடவுளோட படைப்பை பாருங்க. அது ரொம்ப கோமா வர துளசி. அது எந்த அளவுக்கு மூச்சு வச்சு விட்டு போடுறாப்பா. கையில் மாட்டினா கஞ்சி தாண்டி போட்டுரும். ஒரே போடுதான். அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே. ஒரு எட்ட வரலாம், அப்படியே வீடியோ எடுங்க. அது அசைபத்து அடிக்குது. ஆனால் இந்த பாம்பு பிடிலாம் உண்மையாக பாராட்டலாங்க. வீடியோவில் பார்க்கும்போது அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் கிட்ட அதுவும் நடுவில் ஒரு கிளாஸ், சேஃப்டி கிளாஸ் இருக்குது. அப்படி இருந்தே இதை பார்த்து நம்மளுக்கு பயமாக இருக்குன்னா அவங்களாம் எப்படி தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. மூச்சு விடுது போகிறான், ரொம்ப கஷ்டம் அது. அதான் சொல்கிறேன், அது எந்த அளவுக்கு அதோட ஸ்கின்னு பாருங்க. அது பயப்படுது, பட் அதனால அதை வந்து எதிர்த்து நிற்குது. அவர் பயத்தில் கொஞ்சமாக பின்னாடி போகிறாரு. மைண்டை கண்ட்ரோல் பண்ணு. அந்த கராத்தே கிட்ல பண்ணுவோம்ல. இந்த பாம்பு பாருங்க, மலைப்பாம்பு மாதிரி இது. கிட்டத்தட்ட அது அந்த காஞ்சி போன இலை மாதிரியே இது கலரு. அதோட தலை பார்த்தீங்களா, நான் கை கட்டுற பாருங்க, இதுதான் அதோட தலை. உங்களுக்கு தெரியா பாருங்க, அதோட தலையே பார்த்தீங்கன்னா தான் கிட்டத்தட்ட ஒரு இலை மாதிரியே இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்போ தான் நானே இதை கன்ஃபார்ம் பண்ணேன். அந்தளவுக்கு பாருங்கள், அந்த இலையாக வச்சுருக்காங்க பாருங்க, வேறு லெவல். இதான் வந்து அந்த ஸ்பிட்டிங் கோபுரா சொல்லுவாங்கள்ல, அந்த விஷத்தை வந்து தெளிக்க பாருங்க, அந்த மாதிரி டைப் இருக்குது. எப்படி இது பார்த்தீங்கன்னா பரவாயில்லப்பா. இந்தமாரி நம்ம ஊரில் கிடையாதுப்பா. வயல் வெளியிலோ எங்கேயுமே நம்ம ஊரில் இருந்தெல்லாம் இவ்வளோ கொடூரமான விஷம் நம்ம ஊரில் கிடையாது. நினச்சி பெரும்பட்டு கட்டித்தான். சரியான பிளாக்கு, செம்ம பிளாக்கு பா. கிட்டத்தட்ட இது ஒரு 5 அடி வரும். நீ தட்டுற அது ஒரு மேலே இருக்கான் பாருங்க, ஜாலியாக படுத்துக்கிறான். பச்சை பாம்பு பார்த்தீங்களா, ஈஸ்டர்ன் கிரீம் மேம்போ. இவனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
எப்படி பார்த்தாலும் ஒரு 5 அடி வரும். நம்ம நிறைய படத்தில் வந்து இந்த பொணந்தினி கழுகுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுமாரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இதையும் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். இன்னும் நான் பார்த்ததில்லை. அந்த படத்தில் கட்டாமல் போகிறது பொணந்தினி கழுகுன்னு சொல்லிட்டு, அதுதான் இது. சேமா பெருசுங்க, கிட்டத்தட்ட வான்கோழி சைஸில் இது. அதில் மூக்கோட ஷார்ப்பை மட்டும் பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம எது கொஞ்சம் கேப்லாக இருக்கோம், ஏன்னா அது வெளியே இங்கே வந்து கொத்திச்சுன்னா அதோட மூக்கு வந்து வெளியே வரும். ஏன்னா ஹோல்ஸ் அந்த அளவுக்கு தான் பெருசாக இருக்குது கம்பியோட அந்த மெஷு. இந்த பறவையோட பேர் பாருங்கள், ஒயிட் பேக்டு ஒல்ச்சர். அப்படியே பாருங்கள், சைலண்ட்டாக புலப்படுத்த கிடையாது. கம்பியிலேருந்து பாதி தூரம் மூக்கு வந்துருக்குது, பார்க்கத்தான் சைலண்ட்டாக இருக்குது. கிட்ட போனால் வச்சுன்னா கையை பிச்சு எடுத்துன்னு நினைக்கிறேன். அதோட பார்வையே சரியில்லை, மொழியே சரியில்லை அதுக்கு. ஏதோ உடம்பு சொல்ல போகிறேன், ஒரு கண்ணு மூடி இருக்குது. இல்லைங்க ஆக்டிங் பண்ணுங்க தெரிஞ்சது. வேணாம் கடிச்சிருமா, கடிச்சா பாருங்க ஆக்டிங் தாங்க, கண்ணை பற்றினா இருக்கு. வேணாம் ஹரி, கடிச்சிட்ட போகுது. அது மூக்கு பாருங்க சரியான ஷார்ப்பு, கிளி மூக்கு மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசு. நம்ம ஒரு 8 பார்த்துக்கோம், 2x ஜூம் பண்ணி எடுத்துக்கோம், ரொம்ப கிட்ட போக தேவை. இதோட பேர் என்னன்னு தெரியல, போர்டுலேயும் இதோட பேர் இல்லை, ஆனால் வான்கோழி சைஸில் இருக்குதுங்க. அதோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கழுகு உண்டான ஃபேஸாக இருக்குது. பார்க்குறதே பாருங்கள், சும்மா டெரராக பார்க்குது. இந்த பறவை பாருங்கள், இதை நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம், டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 அடி வரும் இதோட பறவையோட ஹைட்டு. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே இன்னொருத்தர் இருக்கார். மொத்தம் 2 பறவை இருக்குது, கொஞ்சம் வயசானது போல். வயசானவங்க தான் இருக்காது பார்க்குறதுக்கு. இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம் பார்த்தீங்களா. 2 முதல்ல இங்கே ஜோடியாக பார்த்துக்கிறாங்க, சைலண்ட்டாக உணர்ந்துற மாரி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இல்லை இருங்க ஜூம் பார்த்துக்கிறேன். ஆத்தாடி எவ்வளோ பெருசு ஏமாச்சா. ஒருத்தர் கண்ணை தெரிந்து நம்மளை பார்த்துக்கிறாரு, ஒருத்தர் கண்ணை முடிங்கிற வித்தியா. ஏதோ ஒரு கிழக்குல தூக்கி உடச்சிங்க ஓடுங்க. இங்கே யாரும் இல்லை, என்ன வராங்களா? சும்மா ஒரு வெள்ளத்துக்கு ஒன்று பண்ணி பார்ப்போம். 2 பேரும் அட்ட டைமில் முடிச்சு ரெடியாக இருக்கானுங்க. சரி ஓகே, நம்ம பார்க்கறதோட சரி சரண்டாக வந்துடும். இவங்க எல்லாம் இங்கே கூண்டில் இருக்கும்போது இந்த வவ்வால் பைப்பிளிங் மட்டும் பாருங்கள், மரம் ஃபுல்லாக இருக்குது, ஃப்ரீடமாக இருக்கானுங்க. உங்களுக்கு கேமரா சரியாக தெரியல, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, அவனுங்கெல்லாம் ஜாலியாக இருக்கானுங்க பாருங்க, ஃபுல்லாக வவ்வால் தான். இங்கே ஒரு முதல்ல இருக்குது, தனி காட்டுறாங்க பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கில் இது உடம்பு, ஏன் அது பாருங்கள், உடம்பு அப்படியே ஒரு பாறை மாதிரி இது. சத்தியமாக இது இதெல்லாம் மாட்டினா கைமை தான் போல, பிடிச்சி பிச்சு எறிஞ்சுன்னா நம்மளால் தப்பிக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அதோட கால் நகத்தில் ஒன்றும் பாருங்கள், காலில் நகை இருக்குது, நகமே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சரிதான் தெரியல. அது பக்கத்தில் ஒரு கல் இருக்குது, அந்த கல்லும் இவரும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங் அது. இதுதான் வந்து அலிகேட்டர், இதுவும் முதலை இனத்தை சார்ந்தது தான். இப்போ பாஞ்சி நம்ம பிடிக்க போகிறது. ஆனால் அலிகேட்டருக்கும் முதலைக்கு என்ன வித்தியாசம்னா, அலிகேட்டர் மூக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், சரியாக எடுக்க முடியல பாருங்கள். முதல்ல வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மூக்கு வந்து பட்டையாக இருந்தீங்க, இவருக்கு வந்து மூக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இதுதான் நண்பர்களே, இங்கே இருக்கத்திலே பெரிய ஆமை உள்ளே படுத்துருக்காரு. அதில் ஓட்டை மட்டும் பாருங்கள்,
ஸ்பாட்டனில் கேடம் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்குது. தலைலாம் உள்ளே இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அவன் எப்படி சொல்கிறாலும் அப்படி இப்படி பயம் வச்சா எதுவும் பண்ணாத கீழே போட்டுறாரு. ஓகே ஓகே. எதுவும் பண்ணாது தலைவா. இது பாருங்கள், இந்த பாம்பு வந்து விஷம் இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் ஒரு பாம்பு வந்து கையில் தொடுறேன். செம்ம பயமாக இருக்குது. ரொம்ப அசைச்சா வந்து எதாவது பண்ணுற போது சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. பயத்தை வெளியே காட்டிக்கல. டேய் கத்தாரு. பார்த்துறா கீழே போட்டுருவேன். பட் இது வந்து ஃப்ரெண்ட்லி ஸ்னேக் தான். நோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். வீட்டுக்கு வந்துட்டோம், ஃபோனில் சார்ஜ் இல்லை. அதனால் வீட்டுக்கு வந்து சார்ஜ் போட்டு திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.